மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் பேரானந்தம் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த சேனல் ஒரு கிறிஸ்தவ சேனல். இது தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வருகிறது. டெய்லி ஒரு ஷார்ட்ஸு, இது 2 போடலாம், இல்லை 1 போடலாம். கட்டாயம் ஒரு லாங் வீடியோ நிச்சயமாக வரும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வாழ்வை மாற்றுகின்ற, இருளை வெளிச்சமாக்குகின்ற இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்வில் எல்லையில்லாத ஆனந்தத்தை மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்வீர்களாக. தேவ ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. என்ன சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? நேற்றெல்லாம் நீங்கள் வீடியோ போட்டது என்னென்னா மன்னிக்கணும் 7 முறை மன்னிக்கணும், 70 முறை மன்னிக்கணும், நீங்கள் மன்னிக்கலைன்னா பரலோகமே போக முடியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கே. ஆம் பிரியமானவர்களே, நேற்று நான் சொல்வதும் உண்மைதான், முந்தாநாத்து நான் சொன்னதும் உண்மைதான், இன்றைக்கு நான் பேச போகும் வார்த்தையும் உண்மைதான். பார்ப்போமா? மத்தேயு 12வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் பேசுகிறார். இதை உங்களுக்கு அப்படியே வாசிக்கிறேன். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு விரோதமா நீங்க எதனாலும் பேசுனீங்கன்னா அது மன்னிக்கப்படும். என்ன பெருந்தன்மையுள்ள ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எதிராக நீ என்ன வேணா பேசிட்டு போப்பா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன்ப்பா அப்படின்றாரு. அது மாதிரி தான் நம்மளை மன்னிக்க கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த அடுத்த வார்த்தை பாருங்கள், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எதிர்த்து நாம் பேசினால் அது மன்னிக்கப்படுவதில்லை. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். எப்படின்னா, பிசாசு பிடிச்சவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இயேசு கிறிஸ்து முன்னத்தில் விட்டுட்டு இந்த பிசாசுகளை விரட்டும்படி கொண்டு வராங்க. அது ஊமையும் குருடுமாய் உள்ள ஒரு பையன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிசாசை துரத்தின உடனே அவன் என்ன பண்ணுறான், பேச ஆரம்பிக்கிறான். அப்போ இதை பார்த்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக தான் அதை செய்கிறாரு. அப்போ ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரனோ, எப்படி ஒரு ஊமை ஒரு செவிடு வந்து நிற்கிறான், ஆண்டவர் இப்படி அவனை பேச வச்சுட்டாரு. அவனுக்குள் இருந்த அந்த குருடும் ஊமைமான ஆவியை அவர் துரத்தும் போது, அவன் அதிலிருந்து விடுதலையாக போகும்போது அவன் பேசுகிறான். இதை பார்த்த பரிசேயர் சொல்றாங்க, இவன் சாத்தானுடைய தலைவனாகிய பெயல்செபூலினுடைய நாமத்தினால திறத்துறான். என்ன ஒரு விளக்கம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியை அவர்கள் தெரிந்து கொள்ளாதபடி அவர்கள் பேசுகின்ற வார்த்தை என்னன்னா, சாத்தானுடைய தலைவனால இவன் விரட்டுறான். அப்போ இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் எப்படி அழகா சொல்றாரு தெரியுமா? சாத்தான் விரட்ட முடியுமா? எந்த ஒரு ராஜ்யமும் தனக்குள் பிரிந்திருக்குமா? எந்த ஒரு பட்டணமும் தனக்குள் பிரிந்திருந்தால் அது ஒன்றுமில்லாமல் போயிருமே. புரியுதா? அதாவது ஒரு பட்டணம் அப்படின்னா அது பிரிவினை இருந்ததுன்னா அது நாசமா போயிடும், அது செழிக்காது. அப்போ சாத்தான் எப்படி துரத்தும்? நான் பெயல்சேபினுடைய அவனுடைய நாமத்தினாலே, பெயல்செபூல் அந்த நாமத்தினாலே நான் சாத்தானை துரத்துனா, நானே சாத்தான் இருந்தா அந்த சாத்தானுடைய தலைவனால நான் துரத்த முடியுமா? அப்படி துரத்துனேன்னா சாத்தானுக்கும் பிரிவினை தானே, எப்படி முடியும்? பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய திருடன் கொள்ளையடிக்க முடியாதே.
ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அந்த சாத்தானுடைய கிரியைகளை அவர் கட்டி அதை வெளியே அனுப்புகிறார். அப்பதான் சொல்றார், எனக்கு விரோதமா நீங்க என்ன வேணா பேசுங்க, அது மன்னிக்கப்படும். ஆனால் யாராகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் என்பது தேவ ஆவியானவர். ஆவி கிடையாது, அது ஆவியானவர். அவர் ஒரு ஆழ்மை தன்மை உள்ளவர். அவர் நமக்குள் இருக்கும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் நமக்கு உணர்த்துவார். இதை செய்யாத, போகாத, இப்படி பேசாத, பைபிள் எடுத்து படி, ஜெபம் பண்ணு, ரொம்ப நேரம் தூங்காத, பொய் சொல்லாத. நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆவியானவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவரை குறித்து நீங்க பேசுனீங்கன்னா, தப்பா பேசுனீங்கன்னா, அந்த பாவமானது உங்களுக்கு மன்னிக்கப்படாது. ஒரு பிரதர், என்னோட தெரிஞ்ச டீச்சரோட ஹஸ்பண்ட், அவர் ஒரு நாள் சாட்சி சொன்னார். நல்லா கடவுளுக்குள்ளே வந்தார். ஒரு மீட்டிங் நடத்தும் போது அவர் எல்லாருக்கும் அவரே சமையல் பண்ணி அவரே எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தார். அப்போ இவ்வளோ அருமையான ஹஸ்பண்டு இப்படி கடவுளுக்குள்ளே இருக்கிறாருன்னு நினைக்கும் போது அவர் சொன்னார் ஒரு நாள், சிஸ்டர், நான்லாம் என் மனைவியை ரொம்ப கேவலமாக பேசியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏம்மா எனக்கெல்லாம் ஆவி, அவங்க சொல்லுவாங்க ஆவியானவர் ஆவியானவர்னா, இவர் சொல்லுவாராம், எனக்கெல்லாம் இட்லியில் வர ஆவி தான் தெரியும், நீ சொல்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்லாம் தெரியாதுன்னு சொன்னேன். ஆனால் என்றைக்கு என்னை தேவன் என்னை தொட்டாரோ, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தாரோ, அன்னைக்கிலிருந்து நான் பரிசுத்த ஆவியானவரை நான் உண்மையாக ஏற்றுக்கொண்டு நான் இப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறேன்னார். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உண்மையிலேயே உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நீங்கள் நிச்சயமாக கர்த்தருக்காக ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணுவீங்க. ஹோலி ஸ்பிரிட்டின் அடையாளமே அதுதான். ஹோலி ஸ்பிரிட்டின் அடையாளமே அதுதான். ஏன்னா அவர் நம்மளை பரிசுத்தமாக நடத்துவார், பரிசுத்த பாதையில் நம்மளை கொண்டு வருவார். ஒரு பூரணமாகும் போது, ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளை அற்புதமாய் வல்லமையாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஆம், இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக யாரும் பேசாதீங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது ஊழியம் பண்ணாங்கன்னா அவங்கள ரொம்ப ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிடாதீங்க. ஏன்னா இம்மையிலும் அது மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஊழியம்னு ஓடுறாளே, சும்மா ஓடலை, ஆவியானவர் வழி நடத்துகிறார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேறும்படியாய் எங்களை அவர் நடத்துகிறார். அதுதான் உண்மை. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் யார் பேசினாலும், அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்போ 770 முறை மன்னிக்கணும்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய அதே இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை தப்பாய், தவறாய், அலட்சியமாய் பேசுபவர்களை பார்த்து சொல்கிறார், யாராகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் இது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்கிறார். அதனால இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்வோமா? காட் பிளஸ் யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அநேக வீடியோக்கள் நான் போட்டுக்கொண்டேன். டெய்லி மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனலில் டெய்லி கர்த்தருடைய வார்த்தைகள் வருகின்றது. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். அதை நான் ஆணித்தரமாய் சொல்லுவேன். நிச்சயமாக மாற்றும். வாழ்வை மாற்றுகின்ற இந்த வார்த்தைகளை நாள்தோறும் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும், இருள் மறையட்டும், சாத்தானுடைய சகலவிதமான தந்திரங்களும் நொறுங்கி போகட்டும். ஆவியானவருடைய ஆளுகை உங்கள் குடும்பத்தில் அளவில்லாமல் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.